நாம் மாம்சத்துக்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினால் தோன்றிய பாவ, அப்ப நியாயப்பிரமாணத்தை என்ன தோன்றுது? பாவ இச்சைகள். அப்ப அப்புறம் பாவத்தை குறித்து பேசுறவங்க மக்களுக்குள்ள எதை உண்டாக்குறாங்க? பாவத்தை குறித்த இச்சையை உண்டு பண்றாங்க. நான் மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. நான் மாம்சத்துக்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயவங்களில் பலன்ஸ். அந்த பாவ இச்சை என்ன பண்ணுச்சா, இந்த அவயவத்தில் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயவத்தில் பலன் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்ப அங்க கனி கொடுக்க முடியாது. ஆமென். என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தம் ஆனீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். குடியானது செடியில், குடி நீங்க, செடி இயேசு கிறிஸ்து. குடியானது செடியாக இயேசுவில், இயேசுவின் போதனைகள், இயேசுவின் தீர்க்க தரிசனத்தில், இயேசுவின் வெளிச்சத்தில் நிலைத்திருக்கும் போது அது கனி கொடுக்காதான், தானாய் கனி வருமா? ஹலோ, அது தானாவே இயேசு வந்துருவாருன்னு அர்த்தம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அது தானாய். ஏன்னா அவர் கொடி, அவர் செடி. சரி, போலக்கு சொல்றேன், அவர் சரீரம், நம்மெல்லாம் அவயவங்கள். அப்ப அவர் கொடி செடி, அவர் சரீரம் நம்ம அவயவம். இப்போ ரட்சிக்கப்பட்ட அவர் சரீரத்தில் நம்ம இணைஞ்சிட்டோம். இனிமே அவரிலிருந்து வருகிற வாழ்வுக்குள் தான் இந்த உலக வாழ்வில் அவரை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று யோவான் 15 சொன்னார் என்றால், அவராலே அல்லாமல், இயேசுவாலே அல்லாமல், இயேசுவின் பலியினால் அல்லாமல், இயேசுவின் இரத்தத்தினால் அல்லாமல், இயேசுவின் போதனையினால் அல்லாமல், பவுலுடைய அதாவது வெளிப்பாடு அல்லாமல் நான் ஜீரோ. நான் மாய்மால வாழ்வு வாழ்வேன். உள்ள போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நன்மை செய்யணும்னு விரும்புவேன். அது கூட ரோமர் 7 சொல்றாரு, தனக்குள் இருந்த அந்த மனுஷன், அதாவது அவன் பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் அவன் பரிசேயன், நியாயப்பிரமாணத்துக்குரிய பக்தி வைராக்கியம் உடையவன். அதை சொல்றாரு, எனக்குள்ள நன்மை செய்வன் என்ற விருப்பம் இருந்துச்சு, ஆனால் செய்ய முடியலை. அவன் சரீரத்தில் 2 பிரமாணம் ஒர்க் பண்ணிச்சான். அவன் சரீரத்தில் 2 பிரமாணம் ஒன்று பண்ணிச்சான். அவன் மனதில் நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த பிரமாணம் ஒர்க் பண்ணிச்சான். ஆனால் சரீரத்தில் பாவ பிரமாணம் அவனை மேற்கொண்டுகிட்டே இருந்துச்சான். இதாங்க பிரமாணம். அப்ப பிரமாணத்தை பேசுறவங்க மக்களை மறுபடுத்தல. ஜபான் 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 ஜபான், நீ ஜபம் பண்ணதுனால உனக்கு ஒன்றும் கிடைக்கல, நீ ஜபம் ஒழுங்கா வரல, ஒழுங்கா சபைக்கு தசவாங்க கொடுக்கல, இரகல இருக்கிற, நீ ஊழியக்காரனு கீழ்ப்படிஞ்சு அவரை கனப்படுத்தல, இதான் பிரசங்கம். அவங்க சபையை மறுரூபப்படுத்தல. ஏனென்றால் அந்த போதகருக்கு இப்போ நான் பேசின வெளிச்சம் இல்லை.